கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. இந்தியாவுக்கு எதிரான வரியை குறைக்கணும், அதை நீக்கணும். அதுக்கு காரணம் என்னன்னா, இப்போ கிறிஸ்மஸ் வரப்போகுது, கிறிஸ்மஸ் நியூ இயர் அது வருது. அங்கே அமெரிக்காவில் மிகப்பெரிய இது ஏராளமான சேல்ஸ் நடைபெறக்கூடியது. நியூ இயர் முடியட்டும், அதுக்கப்புறம் இருக்குது அங்கே ஆட்டம். அமெரிக்காவில் எல்லா விலையும் கண்ணாபின்னான்னு ஏறப்போகுது. ஏன்னா இப்போ இங்கே விற்கணும், விலை ஏற்றிட்டிங்கன்னா விற்காது அவங்க. அதனால தான் வேற வழி இல்லாமல் ட்ரம்ப் கன்சிலியேட்டரி நோட் அந்த டியூன்ல ஒரு பாட்டு பாடிக்கிறாரு. நீங்கள் தேவையில்லாமல் இந்தியாவை ரஷ்யா பக்கம் தள்ளி விடுறீங்க, அவங்க தான் நமக்கு ஒரு கவுண்டர் வெயிட்டு, சீனாவை கண்டெயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்தியா இல்லாமல் நீங்கள் பண்ண முடியாது அப்படின்னு இப்படி பண்ணிட்டு அவங்க விலையை ஏற்றாம கூடுமான வரைக்கும் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ். ஆனாலும் சில பொருட்கள் விலையேற்றத்தை தவிர்க்க முடியல. முக்கியமாக இந்த ஸ்பைசஸ், காஃபி இதுக்கெல்லாம் இப்போ நாளைக்கே அந்த வரியெல்லாம் குறைச்சிட்டதுனால அந்த அல்மான்ஸும் வால்நட்ஸும் நீங்கள் நானும் வாங்குற அளவுக்கெல்லாம் விலை குறைஞ்சிடாது. என்ன அரசாங்கத்துக்கு வருகின்ற ஒரு வருமானம் குறையும், அவ்வளோதான். உண்மையிலே குறைப்பாரா இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி இது இந்த கிறிஸ்மஸ் இதுக்காண்டி மட்டும்தான், அதுக்கப்புறம் அது புத்திய காமிச்சு கிறிஸ்மஸுக்கு அப்புறம் நிச்சயமாக மொத்தமாக குறையும், அதில் சந்தேகம். மொத்தமாக குறையும், ஒன்றும் இல்லாமல் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கின்றது. இப்போது சீனா ஃபுல்லாக அவங்க கரன்சியை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னால் இப்போ டாலருக்கு வேல்யூ இல்லாமல் ஏகப்பட்ட கடனை வச்சிருக்காங்க. டாலருக்கு வேல்யூ இல்லை அப்படின்னா நாசமாக போச்சு அமெரிக்கா. எப்படியாவது ரஷ்யாவை துண்டாக்கணும், இதுதான் அவங்களுடைய நோக்கம். அது நடக்காத இப்போ அவனை துண்டாக்கணும்னு சொல்லிட்டு இவங்களையே உப்பு கண்டம் போட்டாங்க. யூரோப்பியன் யூனியன் உடைய போதுப்பாரு. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் ரூபன். சார், புட்டின் இந்தியா வந்ததுக்கு அப்புறம் பல்வேறு மாற்றங்கள், இந்தியா ரஷ்யா உறவுகளில் பல்வேறு மாற்றங்கள். ட்ரம்ப் அவர்கள் தாறுமாறாக வரி போட்டார். நீ என்ன பெட்ரோல் அங்கேயா வாங்குற அப்படின்ட்டுலாம் 50% வரியை 100% போடணும்னு கூட சொன்னார். இப்போ அமெரிக்க பாராளுமன்றத்தில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, வரி குறைக்கும் விதமாக பேச்சுவார்த்தைலாம் பண்ணியிருக்கிறாங்க. 50% நாங்கள் குறைக்கிறோன்னு சொல்லி ட்ரம்ப் வராரு. எப்படி பார்க்குறீங்க? அதாவது அந்த வரியை குறைக்கணும், அதை நீக்கணும் அப்படின்ட்டு அவங்க மூவ் பண்ணியிருக்காங்க. அது பாஸ் ஆகுமா இல்லையா அதெல்லாம் வேற விஷயம். அதோடு இல்லாமல் சைனா, இந்தியா, ரஷ்யா இதெல்லாம் சேர்ந்துக்கிட்டு இவங்க இது புதுசாக ஒன்று ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு கூட C5 G7 அதெல்லாம் அது முழுசாக நம்ம நம்ப முடியாது. ட்ரம்ப்பை அவர் பயங்கரமான ஆள். அது யூரோப்பியன் யூனியனுக்கு மெர்சல் காமிக்கிறதுக்காக, அவங்கள வழிக்கு கொண்டு வரதுக்காக கூட இந்த மாதிரிலாம் அதெல்லாம் பிளான்டட் லீக்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கலாம். இந்தியா உள்ள இருக்கு. இல்லை அப்படி இல்லை. இதில் ஒரு விஷயம் கவனிக்கணும். ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படின்றது இங்கே இருக்கின்ற கூட்டணி பேச்சுவார்த்தைகளை விட ரொம்ப சிக்கலான விஷயம் ரூபன். இன்னைக்கு அந்த C5 அப்படின்றது அமெரிக்கா, ரஷ்யா, சைனா, இந்தியா, ஜப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜப்பானுக்கும் சீனாவுக்கும் பெரிய பஞ்சாயத்து ஓடி நிற்குது தெரியுமா? இவங்க அவங்க ஃபைட்டர் ஜெட்லாம் அவங்களோட ஜோனில் கொண்டு வந்தாங்க அப்படின்ட்டு அவங்க உடனே ஜெட்ஸை ஸ்கிராம்பிள் பண்ணி, அதுக்கப்புறம் ரஷ்யன் நேவி, சைனீஸ் நேவி 2 பேரும் அவங்க போர் கப்பல்களாக கொண்டு போக, அவங்க உடனே அமெரிக்கன் ஃபைட்டர் ஜெட்டு அவங்க மிரட்ட, இதில் ஜப்பானோட ஒரு ஃபைட்டர் ஜெட் மேலே இவங்க அந்த ஃபயர் கண்ட்ரோல் லாக். அதாவது எப்படின்னா, இப்போ நம்ம சினிமாலாம் பார்ப்போம்ல, எப்படி கன் எடுத்துகிட்டு வருவாங்க, அந்த ஒரு லேசர் லைட்டு, அது டார்கெட் இல்லையா? அந்த மாதிரி ஃபயர் கண்ட்ரோல் லாக் அப்படின்றது என்னென்னா, இவங்களுடைய அந்த மிஷின் கன் வச்சுப்போமே, எல்லாரும் மிசைல் அப்படின்னு வச்சுப்போமே, இது உங்கள் ஏர்க்ராஃப்டை அடிக்கணும்னா அதை லாக் பண்ணணும். ஸோ தட் உங்கள் ஏர்க்ராஃப்ட் மூவ் ஆகும்போது அப்படியே அதை ஃபாலோ பண்ணணும். அதுதான் ஃபயர் கண்ட்ரோல் லாக் அப்படின்றது. அது ரொம்ப சீரியஸான விஷயம். இது சைனீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஜப்பான் பதிலடி கொடுத்துருக்காங்க. அண்டு தக்கைச்சி இப்போ புது பிரைம் மினிஸ்டர் வந்திருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அது பாருங்கள், தைவானெல்லாம் சீனா பிடிச்சிச்சின்னா அது ஜப்பானுக்கே டேஞ்சர் அப்படின்னுக்கிறாங்க. உடனே இவங்க தலையை வெட்டுவோம், அதை வெட்டுவோம், இதை வெட்டுவோம்லாம் சைனா ரொம்ப கொதிச்சு போய் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறாங்க. இவ்வளோ பஞ்சாயத்து ஓடி நிற்குது. இந்த நேரத்தில் வாங்க, இந்த பக்கம் ஜப்பான், இந்த பக்கம் சீனா, அமெரிக்கா, ரஷ்யா, இந்தியா எல்லாம் ஒன்றா டின்னர் போகலாம் அப்படின்னா நம்புற மாதிரியா இருக்குது. எப்படின்னா செங்கோட்டையும் எடப்பாடி OPS எடப்பாடி 2 பேரையும் ஒன்றா உட்கார வச்சு பார்க்குற மாதிரி. அதனால் அதெல்லாம் ஒரு டெஸ்ட் பலூன் தான் சொல்லணும்.
இது யூரோப்பியன் யூனியனுக்கு ஒரு செக்கு. ஒழுங்கு மரியாதையாக நான் சொன்னதை கேட்டு பின்னாடி வந்து கை தட்டினீங்கன்னா ஓகே, அப்படி இல்லாட்டா உங்களெல்லாம் கைட்டி விட்டு நாங்கள் வேறு எதுக்கு போயிடுவோம் அப்படின்னு. இப்போ யூரோப் யூனியனும் அமெரிக்கா எதுக்கு ஆரம்பிக்குதா? பைத்தியக்காரத்தனமாக பண்ணிட்டு இருக்காங்க ரூபன். கொஞ்சம் கூட அறிவே இல்லை அவங்களுக்கு. அந்த ரஷ்யாவோட 210 பில்லியன் யூரோவை ஃப்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு. அதுக்கு ட்ரிகர் என்ன அப்படின்னா, இவங்க என்ன பண்ணாங்க, அதை உக்ரைனுக்கு கொடுக்கணும்னாங்க. அப்புறம் எல்லாம் முடியாது கிடையாது அப்படின்னு இழுத்தடித்த உடனே முதல்ல அமெரிக்கா முடியாதுன்னாங்க, அப்புறம் திடீர்னு ரைட் சப்போர்ட் பண்ணுறோன்னாங்க, அப்புறம் நாங்கள் இப்படியே பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த 28 அம்ச அமைதி திட்டம் வந்ததில்ல, அதில் பார்த்தா அந்த 210 பில்லியன் என்னடா பண்ண போறீங்கன்னா 100 பில்லியனை வந்து அமெரிக்கா எடுத்து உக்ரைனில் ரீகன்ஸ்ட்ரக்ஷனை யூஸ் பண்ணிப்பாங்களா, இன்னொரு 100 பில்லியனை அமெரிக்காவும் ரஷ்யாவும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுவாங்களா. யூரோப்பியன் யூனியன் பார்த்தா, எப்பா இவ்வளோ நாளாக நாங்கள் அவனுக்கு கடன் ஊற்றுனுக்கிறோம், நாங்கள் தான் வந்து அவனுக்கு சண்டை போட உசுப்பேத்தி ஊற்றுனுக்கிறோம், நாங்கள் அந்த காசு தூக்கி உக்ரைனுக்கு கொடுக்கணும்னு சொன்னால் கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ இந்த குரங்கு அப்பம் பிச்சு கொடுத்த கதையாக அமெரிக்கா 100 பில்லியன் எடுத்துக்குமா, அமெரிக்கா ரஷ்யா சேர்ந்து 100 பில்லியன் எடுத்துக்குமா, அப்போ எங்களுக்கெல்லாம் என்னடா அப்படின்ட்டு இப்போ என்ன பண்ணிட்டாங்க. அதை இன்றைக்கி அது நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஷரத்து 122 பயன்படுத்தி அந்த ரஷ்யாவுடைய அசட்ஸ் எல்லாம் வந்து பர்மனெண்ட்டாக ஃப்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு. இதை யூரோப்பியன் யூனியன் உடைய போகுது கூடிய விரைவிலேயே. இந்த மாதிரி இருக்கும்பொழுது இந்த முக்கியமாக இந்த இந்தியாவுக்கு எதிரான வரியை குறைக்கணும், அதை நீக்கணும். அதுக்கு காரணம் என்னென்னா, இப்போ கிறிஸ்மஸ் வரப்போகுது, கிறிஸ்மஸ்ஸு நியூ இயர் அது வருது. அங்கே அமெரிக்காவில் மிகப்பெரிய இது ஏராளமான சேல்ஸ் நடைபெறக்கூடியது. இது நாள் வரைக்கும் அமெரிக்காவில் இருக்க நிறுவனங்கள்லாம் அந்த இன்க்ரீஸ்டு டாரிஃப் இருக்குல்ல, அதை ஓரளவுக்கு அவங்க சமாளிச்சுக்கின்னு அவங்க லாபத்தை குறைச்சிக்கின்னு இல்லை வேறு ஏதாவது பண்ணிவிட்டு ஈவன் கிட்டத்தட்ட 12 லட்சம் பேர் வேலை இல்லாமல் போயிருக்காங்க அமெரிக்காவில். இப்போ இன்னும் 23 லட்சம் பேருக்கு வேலை இல்லாமல் போகும்னு சொல்கிறாங்க. இப்படி பண்ணிட்டு அவங்க வந்து விலையை ஏற்றாமல் கூடுமான வரைக்கும் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸுக்கு. ஆனாலும் சில பொருட்கள் விலையேற்றத்தை தவிர்க்க முடியல. முக்கியமாக வந்து இந்த ஸ்பைசஸ், காஃபி இதுக்கெல்லாம் டகால்னு குறைச்சி போட்டார்ல. காஃபி, ஸ்பைசஸ் இதுக்கெல்லாம் வந்து வரியை குறைக்கிறேன்னு சொன்னார்ல இந்தியாவுக்கு. அதுதான் காரணம். அடுத்தது சீனா ரஷ்யா ட்ரேட் அப்படின்றது கிட்டத்தட்ட அவங்க கரன்சியில் தான் நடக்குது. அண்டு சீனா என்ன பண்ணுறாங்க, அவங்க கரன்சியை இப்போ உலகம் முழுக்க புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு காலத்தில் 70% மேலே டாலரில் தான் உலக வர்த்தகம் நடந்தது. இப்போ அதாவது 50% சுருங்கி விட்டது. இப்போது சீனா வந்து ஃபுல்லாக அவங்க கரன்சியை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அப்போ டாலருக்கு வேல்யூ இல்லாமல் போயிடும். ஏகப்பட்ட கடனை வச்சுருக்காங்க. டாலருக்கு வேல்யூ இல்லை அப்படின்னா நாசமாக போச்சு அமெரிக்கா. இவ்வளோ ஏங்க ஆஸ்திரேலியாவிலேருந்து கோல் மைன், அங்கேருந்து கோல் வந்து இங்கே சப்ளை ஆகுது சைனாவுக்கு. அவங்க கப்பலில் ஏற்றி வழக்கம் போல் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. திடீர்னு சைனா கூப்பிட்டு சொல்கிறாங்க, தம்பி அது அந்த சரக்கு அனுப்பிச்சிருக்கீங்கல்ல, இனிமேல் நாங்கள் வந்து டாலரெல்லாம் காசு கொடுக்க மாட்டோம், எங்கள் சைனீஸ் கரன்சியில் தான் கொடுப்போம், இஷ்டம் இருந்தால் அனுப்பி இல்லை கப்பலை திருப்பி எடுத்துக்குவோம். அவனோட அந்த கோல் மைன் இருக்கு இல்லையா, அவனுடைய மெயின் கஸ்டமரே சைனா தான். அவன் வாங்கலைன்னு சொன்னால் அவன் எங்கே கொண்டு போய் விற்பான்? பகீரனாகி போச்சு. ஐயோ என்ன அப்படி சொல்லு, அதெல்லாம் முடியாதுப்பா, நாங்கள் எங்கள் சைனீஸ் யுவானில் தான் கொடுப்போம், இஷ்டம் இருந்தால் வாங்கிக்க. அது மாதிரி தம்பி, இந்த சைனீஸ் யுவான் வந்து நீ நிறைய இடத்துல விற்கலாம். ஆப்பிரிக்காவில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், மிடில் ஈஸ்டில் அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்களும் வந்து யுவானில் ட்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. ரஷ்யா இஷ்டம் இருந்தால் அவங்களோட நீ பண்ணிக்கலாம். அதனால் இதுக்கு நிறைய யூசேஜ் இருக்குதுப்பா. டாலர் மாதிரியே தான் இதுவும். இல்லை அந்த விஷயம் ஒரு நல்ல விஷயம் தானே. அவங்கவுங்க நாட்டில் அவங்க டாலருக்கு இல்லாமல் பண்ணுறது நல்லது. ஆனால் அமெரிக்காவுக்கு நல்லது இல்லை. ஓகே. ஆனால் வேறு வழி இல்லாமல் சரி ரைட்டுங்க, இப்போ 30% 40% நினைக்கிறேன், அது வந்து யுவானில் கொடுங்க, மீதி டாலரில் கொடுங்கன்னு ஒத்துனுக்கிறாங்க. இப்போ அமெரிக்கா பார்த்தாங்க. எல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நியூ இயர் முடியட்டும், அதுக்கப்புறம் இருக்குது அங்கே ஆட்டம் அமெரிக்காவில், எல்லா வேலையும் கண்ணாபின்னான்னு ஏறப்போகுது. ஏன்னா இப்போ இங்கே விற்கணும், விலை ஏற்றிட்டிங்கன்னா விற்காது அவங்களுக்கு. அதனால தான் போனால் போகுதுன்னு பல்ல கடிச்சுன்னு இருக்காங்க. அப்போது நியூ இயர் முடிஞ்ச பிறகு ரைட்டு இனிமேல் தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டு இருப்பான். லட்சக்கணக்கில் வேலை இல்லாமல் போகிறாங்க. வேலை இல்லைன்னா அவன்லாம் எப்படி கடையில் போய் சாமான் வாங்குவான்? அடுத்த பக்கம் விலையேற்ற போகிறாங்க. இது வந்து இப்போதைக்கு முடிகிறதா தெரியல. அதனால தான் வந்து வேறு வழி இல்லாமல் ட்ரம்ப் வந்து கன்சிலியேட்டரி நோட் அந்த டியூனில் ஒரு பாட்டு பாடினுக்கிறாரு. இப்போ கடைசியாக என்ன ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்கன்னா, அமெரிக்காவிலேருந்து இந்த அல்மாண்ட்ஸ் கேள்விப்பட்டிருப்போம், நம்மலாம் அவ்வளோவா சாப்பிட்றது கிடையாது, ஆனால் சூப்பர் மார்க்கெட்லாம் வச்சுருப்பாங்க. அல்மாண்ட்ஸ், வால்நட், அப்புறம் வாஷிங்டன் ஆப்பிள். நமக்கு வாஷிங்டன் சுந்தர் தான் தெரியும். வாஷிங்டன் ஆப்பிள்லாம் நமக்கு ரோட்டில் வந்து மாவு ஆப்பிள்னு கிலோ 100 ரூபா வைப்பாங்கள்ல, அதுதான் நமக்கு தெரியும். ஸோ அந்த வாஷிங்டன் ஆப்பிள் இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் டாரிஃப் இல்லாமல் ஃப்ரீயாக இது பண்ணிங்கன்னா, அதே மாதிரி அவங்களுடைய அந்த பைக் ஹார்லி டேவிட்சன், எப்பா
அந்த பைக்கை வாங்கி ஓட்டுறதுக்கு ரோடு ஒண்ணுடா ராசா. இந்த ரோட்ல பைக் இல்ல, இந்த ரோட்ல அந்த பைக்கை ஓட்டினா என்னடா ஆகும்? இல்லை சார், அவங்க நிறுவனம் பைக்ஸ்லாம் அதுதானே, அதனால கரெக்டு. அதான் சொல்கிறேன், எல்லாம் கரெக்டு தாங்க. இப்போ ஆல்ரெடி இங்கே வந்து ஹார்லி டேவிட்சன்லாம் விற்குது 3 லட்ச ரூபா நினைக்கிறேன், மினிமம் 3 லட்சத்து சில்லற. எல்லாம் கரெக்டு தான். எத்தனை பேர் வாங்குவாங்க அதை சொல்லுங்கள்? அது ஒன்று இருக்குல்ல. அதனால அதுக்கெல்லாம் நம்ம வரியை குறைச்சிடலாம். அடுத்தது இந்த அல்மாண்ட் அப்படின்னா, இது வந்து ஒரு விதத்தில் பார்க்க போனால் அந்த அல்மாண்ட்ஸு வால்நட்ஸு இதெல்லாம் வாங்குறவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் பணம் இருக்கவங்க தான். நீங்கள் நானும் போய் வாங்க போகிறோமா? அதனால் பணம் இருக்கவங்க அதுக்கு போய் வரியை குறைக்கணுமா? இங்கே வசதிப்பட்டவங்க தானே, அதனால் கட்டட்டமே அப்படின்றதுக்காக டேக்ஸ் போட்டிருக்காங்க. இப்போ நாளைக்கே வந்து அந்த வரியெல்லாம் குறைச்சிட்டதுனால அந்த அல்மான்ஸும் வால்நட்ஸும் நீங்கள் நானும் வாங்குற அளவுக்கெல்லாம் விலை குறைஞ்சிடாது. என்ன அரசாங்கத்துக்கு வருகின்ற ஒரு வருமானம் குறையும், அவ்வளோதான். பட் ரைட், இது டாரிஃப் போனோம் அப்படின்னா அதெல்லாம் பண்ணித்தானோ, இதெல்லாம் நீங்கள் ஒத்துக்கிறீங்கன்னா நாங்கள் வந்து அந்த 25% தூக்குறோம் அப்படின்னு. இன்னொரு 25% ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்குறீங்கன்னு சொன்னாங்கல்ல. அந்த உக்ரைன் ரஷ்யா யுத்தம் முடிஞ்சிடுச்சின்னு சொன்னால் அப்புறம் நீ அவங்ககிட்ட ஆயில் வாங்கக்கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? ரஷ்யா என்ன சொல்கிறாங்க, எல்லாம் கரெக்டுங்க, நாங்கள் சைன் பண்ணுறோம், ஆனால் அதுக்கப்புறம் இந்த தடை அப்படின்றத நீ உடை. ஆல்ரெடி ட்ரம்ப் சொல்லிட்டாரு, பாருங்க யூரோப், நீங்கள் இனிமேல் ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் அண்ட் கேஸ்லாம் வாங்கிக்கலாம். ஆனால் அவனுக்கு இப்போ வாங்க மாட்டேங்கிறாங்க, தெரியுமா? ஏன் இது? இல்லை, நீங்கள் தானே சொன்னீங்க அன்றைக்கி வாங்கக்கூடாது. டேய், அதை போன மாதம்டா. இல்லை இல்லை, நாங்கள் போன மாதம் சொன்னதை தான் ஃபாலோ பண்ணோம், நாங்கள் வாங்க மாட்டோம், ரஷ்யாவை வந்து நாங்கள் நெருக்கப் போகிறோம். அவங்களுக்கு என்ன, இவங்களுக்கு என்ன பகை சார்? அது இவங்க அமெரிக்கா இருக்குன்னா ஓகே, அது வர்த்தக ரீதியான ஒரு இது. யூரோப் கண்ட்ரீஸ்க்கும் ஒருவேளை அந்த நேட்டா உக்ரைனு ஆதரவு தெரிவிக்கிறதுனால? ஆதரவுன்றது கிடையாது. இந்த உக்ரைன் யுத்தத்தை ஆரம்பித்ததே அங்கே யூரோப்பியன் யூனியனில் இருக்க அத்தனை பயில்களுக்கும் ரஷ்யாவை கண்டா பொறாமை. மிகப்பெரிய நாடு அது, ஏராளமான ரிசோர்ஸஸ் இருக்கிற நாடு அது, அண்ட் மிலிட்ரி டெக்னாலஜியில் உச்சத்தில் இருக்கிற நாடு. அண்டு சொல்லப்போனால் யூரோப்பை சேவ் பண்ணதே சோவியத் ரஷ்யா தான். ஹிட்லரை தோக்கடித்தது ஸ்டாலின், ஜோசப் ஸ்டாலின். புரியுது. இல்லை, முழு பேரை சொல்லணும் இல்லையா, அதுக்காக சொல்கிறேன் நான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நாடு இவங்களுக்கு, ஈவன் இந்த பக்கம் போலந்து அவங்களுக்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா போலந்துக்கும் ரஷ்யாவுக்கும் பல காலமாக வந்து பிரச்சனை நடந்திருக்கு. அதனால் எங்களுக்கு வந்து எப்படியாவது ரஷ்யாவை துண்டு துண்டாக்கணும், இதுதான் அவங்களுடைய நோக்கம். அது நடக்காத காரியம். இப்போ அவனை துண்டாக்கணும்னு சொல்லிட்டு இவங்களையே உப்பு கண்டம் போட்டாங்க. ரஷ்யா இல்லை, ட்ரம்ப். யூரோப்பியன் யூனியன் உடைய போது பாருங்கள். ஆல்ரெடி வந்து ஸ்லோவாக்கியா, ஹங்கேரி இவங்கெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. இது உருப்படாத தம்பி, ரொம்ப மோசமாக போய் நிற்கிறீங்க நீங்கள். அதுவும் ஸ்லோவாக்கியாவில் சொல்லவே சொல்லிட்டார், இப்படிப்பட்ட யூனியன் தேவையே இல்லைன்ட்டார். இதுக்கு மேலே ஒருத்தர் என்ன சொல்ல முடியும்? ஏற்கனவே அங்கே வந்து பல்கேரியா, செர்பியா இங்கெல்லாம் வந்து பெரிய குழப்பம் நடந்துருக்குது. இவ்வளோ குழப்பத்தை நீங்கள் வச்சுக்கின்னு நாங்கள் வந்து ரஷ்யாவை எதிர்ப்போம் அப்படின்னா அதெல்லாம் வந்து நடக்கிற காரியமா? சரி, இவங்களுக்கு வந்து ரஷ்யா மேலே பொறாமை பேசிக்கலி, அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. அதனால் ரஷ்யாவை வந்து எப்படியாவது இது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது நடக்காத காரியம். நடக்காத காரியத்துக்கு எவ்வளோ நாள் சண்டை போட்டுட்டு இருப்பீங்க? ஏன்னா சாகரவெல்லாம் வந்து உக்ரைனில் இருக்கவன் தானே, உங்களுக்கு ஒன்றும் கிடையாது இல்லை, உங்களுங்க யாரும் போய் சாவது இல்லைல்ல. அதனால் சண்டை போடு சண்டை போடு சண்டை போடு. ரஷ்யாவுக்கு உழவு பண்ணுறது யூரோப்பியன் கண்ட்ரி தான் நல்லா தெரியுது, நல்லா தெரியும், உலகத்துக்கே தெரியும். ஆனால் அங்கே பெசாட்டி போய் அங்கே போய் ஒரு தாக்குதல் பண்ணிட்டு வாயை மூடிட்டு சும்மா இருக்கடா அப்படின்ட்டு இவனுங்க இப்போ அந்த மார்க் ரெட்டு சொல்லிக்கிறாரு. இந்த பாருங்க, அநேகமாக 26, 27 வந்து ரஷ்யாவுடன் சண்டை போடுவதற்கு தயாராக இருக்க வேண்டும், நம்ம பேர பிள்ளைங்களெல்லாம் நம்ம பாராட்டும், இப்படி பேசினுக்கிறான். அந்த சண்டைக்கு ரெடியாக இருங்கன்னு சொல்கிறான். ஜெர்மனியில் அவர் மெர்ஸ் சொல்கிறாரு, நம்ம வந்து யுத்தத்துக்கு தயாராக இருக்க வேண்டும் அப்படின்னு. இதெல்லாம் எங்கே போய் முட்டிப்பீங்க நீங்கள்? ரஷ்யா சண்டை போட தயாராக இல்லை. அது அமெரிக்கா இருக்க தைரியத்தில் அந்த வார்த்தை விட்றாங்களோ? அவர் தான் இப்போ வந்து உன்னையே உப்பு கண்டம் போடுறேன்னு சொல்லிட்டாரு. இன்னும் என்ன தைரியம் இருக்குது உங்களுக்கு? அமெரிக்கா அங்கேருந்து கோட் ஷேர் பண்ணலன்னு சொன்னால் இவங்களுடைய F-35 நவராது, தள்ளி விட்டா கூட ஸ்டார்ட் பண்ணாது, தெரியுமா? டெய்லி எவ்ரி 24 hours அங்கே வந்து அந்த லிங்க் பண்ணிவிட்டு அந்த கோட் ஷேர் பண்ணணும். அப்போ தான் அது எஃபெக்டிவாக நீங்கள் யூஸ் பண்ண முடியும் F-35. இல்லாட்டா அதை வச்சு என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அண்ட் அமெரிக்கா உங்களுக்கு வந்து மிசைல்ஸோ இல்லை அந்த ஆன்டி மிசைல் சிஸ்டம் பேட்ரியாட்டு இதெல்லாம் இருக்குது இல்லையா, அதுக்கான அந்த பேட்ரிஸு, அதுக்கு ரெப்ளனிஷ்மெண்ட்டு, இதெல்லாம் வந்து நீங்கள் அவங்க சப்ளை பண்ணலாம், அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. சப்ளை பண்ணாலுமே ஒன்றும் பண்ண முடியாது, அது வேற விஷயம். அவங்களுடைய வந்து சாட்டன் 2 இருக்கட்டும், ஒரஷ்னிக்கா இருக்கட்டும், இந்த கின்சாலா இருக்கட்டும், அதெல்லாம் விட்டு அடித்தாங்கன்னா அவங்களால ஒரு நாளைக்கு கூட தாக்கு பிடிக்க முடியாது, ஒன்றும் இல்லாமல் போயிடுவீங்க. அவங்க பண்ண மாட்டாங்கன்னு தெரியும்.
அதனால தான் இங்கே உட்காந்து இப்போ சில சின்ன பசங்க என்ன பண்ணுவானுங்க, ஒரு பெரிய ஆளுங்கிட்ட போயிட்டு வம்பு இழுப்பாங்க. அவங்க வந்து ஒரு இவனெல்லாம் ஒரு இவனா அப்படின்னு சொல்லிட்டு மரியாதையாக இருப்பாங்க. அது உங்களுக்கு தெரியும் அவன் வரமாட்டான் அப்படின்னு. அதனால போகிற போக்கில் ஏதாவது கத்திட்டு போகிறது. அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க யூரோப்பியன் யூனியனில் இருக்க பயலுவெல்லாம். வரி இப்போ வந்து இந்தியாவுக்கு ஆதரவாக நாங்கள் வந்து குறைக்கிறோம் அப்படின்னு முன்னே வந்திருக்காரு. இது அதோட நிற்குமா, உண்மையிலே குறைப்பாரா, இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி இது இந்த கிறிஸ்மஸ் இதுக்காண்டி மட்டும்தான், அதுக்கப்புறம் அது புத்திய காமிச்சிருக்கோம்? கிறிஸ்மஸுக்கு அப்புறம் நிச்சயமாக மொத்தமாக குறையும், அதில் சந்தேகம். மொத்தமாக குறையும், ஒன்றும் இல்லாமல் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கின்றது. இல்லை, இந்த விவகாரத்தை நாடாளுமன்ற வரை கொண்டு போய் வந்து விவாதிச்சு பேசியிருக்கிறாங்கன்னா அங்கே உள்ள எதிர்கட்சிகள் தானே அவங்க அதெல்லாம் எதிர்கட்சின்னு இல்லை, அங்கே வந்து இந்த மாதிரி இந்த இல்லை இந்தியாவை பாய்ச்சிக்க வேணாம்னு சொல்லி பல அங்குள்ள எதிர்கட்சிகளே அங்கே நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்கப்பா, நீங்கள் தேவையில்லாமல் இந்தியாவை வந்து ரஷ்யா பக்கம் தள்ளி விடுறீங்க, அவங்க தான் நமக்கு ஒரு கவுண்டர் வெயிட்டு, சீனாவை வந்து கண்டெயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்தியா இல்லாமல் நீங்கள் பண்ண முடியாது அப்படின்னு நிறைய பேர் அங்கே வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்டு இது வந்து முதல்ல இந்த உக்ரைன் முடியட்டும், அது கிறிஸ்மஸ்க்குள்ளே டைம் கொடுத்துக்கிறாங்க, அதுக்குள்ளே நீ கழுத்து போடு அப்படின்னு. ரஷ்யா உக்ரைனுக்கு ஓகே, அதான் கிறிஸ்மஸும் போது அது அமைதியான கிறிஸ்மஸாக இருக்கணும், அமெரிக்கா சொல்லியிருக்குது. ஆமாம் அப்படின்னு. அவர் இப்போ என்னன்றாரு, என் மேலே கேஸு எதுவும் போடாதீங்க, ஆட்டையை போட்டான்னு சொல்லிட்டு நான் கைது போட்டுறேன், அந்த நிலைமைக்கு வந்துட்டார் ஜெலன்ஸ்கி. ஆனால் பிரிட்டன், ஃப்ரான்ஸு, ஜெர்மனி இவங்க தான் உசுப்பேத்தி விட்டுனுக்கிறாங்க. பட் இப்போ தெரிஞ்சு போச்சு ஜெலன்ஸ்கிக்கு, இனிமேல் இவங்களை நம்பி பிரோஜனம் கிடையாது. ஏன்னா இவங்களையே கட்டம் கட்டிட்டார் அவர். அப்புறம் நம்மளை கட்டம் கட்டுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? அப்புறம் நாளைக்கு வந்து ஆமாம் ரஷ்யா நீங்கள் வாங்க, உக்ரைன் ஜெலன்ஸ்கியும் வேணாம், ஒரு பொள்ளங்காயம் வேணாம், நம்ம 2 பேரும் கைது போடுவோம் அப்படின்ட்டு போயிட்டாங்கன்னா இவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் அமெரிக்காவை மீறி இவங்கெல்லாம் வந்து ஆம் சப்ளை பண்ணுவாங்களா உக்ரைனுக்கு? அவங்ககிட்டயே ஒன்றும் கிடையாது. இதை மாதிரி சொல்லிக்கிறாரு, நீங்கள் எப்போ டோமாஹாக்கை எங்கள் ஊரில் கொண்டு வந்து வைக்க போகிறீங்க? அதனால் இந்த வரி குறைப்பு அப்படின்றது இட்ஸ் ஒன்லி a question ஆஃப் when. அது விரைவிலேயே நடக்கும், அதில் எந்த சந்தேகமும் வேணாம். ஏன்னா ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் வியாபாரம், ஜனவரிக்கு மேலே விலைவாசிலாம் கண்ணா பின்னான்னு ஏறுறாங்க அப்படின்னும் போது ஏற்கனவே வந்து மிட் டர்ம் எலெக்ஷனில் சரியாக அடி வாங்க போகிறாங்க. அதனால் அதுக்கு முன்னாடி ஒரு வரி நீக்கம் அப்படின்றது நிச்சயமாக இருக்கும். அமெரிக்கா வந்து தாந்தோணித்தனமாக செயல்படுது, ஏதோ இந்த எண்ணெய் இதெல்லாம் வந்து ஆட்டையை போட்டாங்கன்னு சொல்லி கூட வெனிசுலா அதிபர் கூட பேசியிருந்தாரு. ரவுண்ட் அப் பண்ணி சினிமா பாணி மிஞ்சும் வகையில் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்லாம். அது என்னங்க இப்போ அங்கேயே பெரிய குழப்பம் நடந்துட்டுருக்கு. சில போட்டு அதில் வந்து மருந்து கலத்தினாங்க, குண்டு போட்டாங்க, அதில் கிட்டத்தட்ட 80 போதைப் பொருள் இருக்காங்க, 80 பேர் செத்து போயிருக்காங்க. இப்போ என்ன ஆயிருக்குன்னா, போட்டு மேலே குண்டு போட்டிங்க, சரி போட்டு நாசமாயிடுச்சு, அதில் மருந்து இருக்குதோ இல்லையோ அதுக்கான எவிடன்ஸ் எதுவும் கிடையாது. அதில் இருந்த சில பேர் உயிர் பழைச்சவங்க கடலில் குதிச்சிருக்காங்க, அவங்க மேலே குண்டு போட்டு கொண்டு இருக்காங்க. இப்போ அங்கே காங்கிரஸ்லையும் செனட்லையும் என்ன கேட்குறாங்க, எதுக்கு இது மாதிரி பண்ணீங்க? அவன் தான் போட்லேருந்து கீழே வந்துட்டான்ல, கீழே விழுந்துட்டான் அப்படின்னும் போது அவங்க மேலே நீங்கள் குண்டு போட்டு அவங்கள கொல்றீங்கன்னா இட் அமௌண்ட்ஸ் டு வார் கிரைம். ஏன்னா நீங்கள் வந்து ஆன்டி டெரரிசம் ஆப்ரேஷன் சொல்கிறீங்க, இட் இஸ் லைக் சார்ட் ஆஃப் வார். அப்போ இது போர் குற்றம். இது நீங்கள் 2 நாடு சண்டை போடுறாங்க அப்படின்னா கூட, இப்போ ஒருத்தர் வந்து சரண்டர் ஆயிட்டார் அப்படின்னு சொன்னால் அவரை நீங்கள் கொல்லக்கூடாது. இது ஜெனிவா கன்வென்ஷன் படி இது குற்றம். அது அப்படி இருக்குச்சு, நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கிறீங்களா, அந்த வீடியோலாம் கொடுங்க அப்படின்னா அவர் வந்து செக்ரட்டரி ஆஃப் டிஃபென்ஸ் இல்லை அதெல்லாம் கொடுக்க முடியாது. நானாக இருந்தாலும் அப்படி தான் சொல்லியிருப்பேன். அவங்களாம் மருந்து கடத்துறாங்க, அவங்கள போய் சும்மா விடுறதா அப்படின்லாம் பேசியிருந்தாரு. ஆனால் ட்ரம்ப் வந்து கொடுத்துருங்கன்ட்டார். எப்படி கீழே இருக்கணும் உசுப்பேத்தி விட்டுட்டு அவன் தானே மாட்ட போகிறான். ட்ரம்ப்பை மீறி நடந்திருக்குமா என்ன இந்த செயல்? ட்ரம்ப்பை மீறிலாம் கிடையாது. ஏன்னாங்க யாரோ ஒரு கமாண்டர், அவன் தானே, நமக்கு என்ன வந்தது, பார்த்துக்கலாம். நாளைக்கு ஏதாவது வந்தால் கூட நம்ம ஒரு மன்னிப்பு கொடுத்துடலாம், பொது மன்னிப்பு அப்படின்னு. ஸோ இப்போ அந்த வீடியோவெல்லாம் கொடுங்க அப்படின்ட்டாங்க. இப்போ அடுத்தது என்ன பண்ணிடுறாங்க, ஒரு ஆயில் டேங்கரை வந்து இவங்க டேக் ஓவர் பண்ணிட்டானுங்க. அவர் கத்துறாரு, அதில் ஆயில் தானே இருக்குது, மருந்தாக இருக்குது, என்னடா இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு. இது வந்து நான் வச்சதே சட்டம்னு. இப்போ புரியுதுங்களா? ரஷ்யாவுக்கு என்ன சொல்லிட்டாரு, இது பேர் சவுத் அமெரிக்கா, அந்த ஆயில் ரஷ்யாவிடமிருந்து வாங்கப்பட்ட ஆயிலா? இல்லை, வெனிசுவேலால வந்து போகுது அந்த ஆயில். ஓகே. அங்கே சைனா நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ரிஃபைனரிஸ்லாம் இது பண்ணியிருக்காங்க. அவங்க கடன் கொடுத்துட்டு அங்கேயே ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி, தம்பி உலகத்திலேயே அதிக அளவு ஆயில் ரிசர்வ் இருக்கிற ஒரு நாடு வெனிசுவேலா. உலகத்தோட ஒட்டுமொத்த ஆயிலில் 20% வெனிசுவேலாவில் இருக்குது. ஒரு காலகட்டத்தில் உச்சத்தில் இருந்த நாடு. அவங்களுடைய ஜிடிபி பர் கேபிட்டா என்ன, வருமானம் என்ன, எவ்வளோ செழிப்பாக இருந்த நாடு தெரியுமா? இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் போயிருக்குது. அங்கே அந்த ஆயிலை எடுக்க முடியாமல், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாமல், ஒரு பக்கம் அமெரிக்காவுடைய சாங்ஷன்ஸு, அதுக்கு பயந்து யாரும் ஆயில் வாங்க மாட்டேங்கிறான்.
அதனால் சீனா அங்கே போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டு ரிஃபைன் பண்ணிவிட்டு அந்த ஆயிலெல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கிறான். இப்படிலாம் நடக்குது. ஸோ ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாரு, ரஷ்யாவுக்கு ஒதுக்கிட்டார். இது வேறு யூரோப் உனக்கு, சவுத் அமெரிக்கா எனக்கு. ஏன்னா இங்கே சீனா உள்ளே வந்து நிற்கிறான். நிறைய சவுத் அமெரிக்கன் கண்ட்ரிஸில் சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, சைனீஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. எங்கூட்டு வாசலே அவன் வந்து உக்காந்திங்கிறான். அதனால் இதை சரிப்பட்டு வராது, நான் அவனை வந்து ஒரு கை பார்க்க போகிறேன், அதனால் நீ இந்த பக்கம் வராது, நான் அந்த பக்கம் வரமாட்டேன். யூரோப்பியன் யூனியனை உடச்சி துண்டு துண்டு ஆக்கி போடுறேன், உன்னோட யார் யாரெல்லாம் வராங்களோ சேர்த்துக்கோ. ஏன்னா இப்போ யூரோப்பியன் யூனியனில் என்ன பண்ணுறாங்க, ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஜெர்மனி, ஃப்ரான்ஸு, பிரிட்டனு, அது யூனியனில் இல்லை, இட்டலி, இவங்கெல்லாம் வந்து சமாளிக்க முடியும் வெளியிலேருந்து அதிக காசு கொடுத்து வாங்கினா. ஆனால் சின்ன சின்ன நாடுகள் ஹங்கேரி, ஸ்லோவாக்கியா, இவங்களெல்லாம் வெளில வாங்கவே முடியாது. அதனால தான் யூனியன்லேயே அவங்களுக்கு எக்ஸப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அப்போ மற்ற நாடுகள்லாம் என்ன பண்ணுவாங்க, டேய் இவ்வளோ காசு கொடுத்துலாம் வாங்க முடியாது, அங்கே அண்ணன் புட்டின் வந்து சீப்பாக கொடுக்குறேன்றாரு, போங்கடா நீங்களும் உங்கள் யூனியனும் அப்படின்ட்டு அப்படியே உடச்சிக்கின்னு இன்னாண்ட பக்கம் நாங்கள் மறுபடியும் ரஷ்யா பக்கம் வந்துடுறோம் அப்படின்னு வரப்போகிறாங்க. அதுதான் நடக்க போது பார்த்துட்ருக்கேன். நிச்சயமாக சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி ரூபன்.